ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் டு முக்கிய செய்திகள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன சொல்லி பேசுகிறது எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா என்னத்தை நான் சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஸ்ஸெல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்லி நான் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது என்ன என்னை ஏமாத்துறாங்களா, இல்லை ஏமாத்துகிற மாதிரி நடிக்கிறாங்களா, இல்லை என்னானே ஒன்று என்னால் நம்ப முடியல மக்களே. இது என்னானே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணுறதுனே ஒரே அப்படியே குழப்பத்தில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கே ஒன்றும் தெரியல மக்களே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது. நடக்கவே மாட்டேங்குது. நம்ம எது நினைக்கலையோ அதுதான் நான் சென்டராக நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரில மக்களே. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன். நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இனிமேல் பட்டு அவளோட பேசணுமா பேச வேணாமா அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஸோ ஆனால் டிஸ்கஸ் பண்ணாலும் டிஸ்கஸ் பண்ணாட்டியும் இது ஒத்து வராது. ஏன்னா இனிமே நான் கண்டுபிடிக்கல. இன்ன வரைக்குமே தெரியல எங்கே கிடக்குதா என்னானே தெரிய மாட்டேங்குது. நேற்று பார்த்தா பிறந்த நாள்னு சொல்லிட்டு இதை கேக்கெல்லாம் வாங்கினாங்க அப்படி இப்படி சொல்லி சொன்னாங்க ஒரு சில பேர். நேற்று பிறந்த நாளுக்கு என்னென்னமோ வாங்கி எல்லாம் கொண்டாடிக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அக்கா மகன் சொன்னியான், நாளைக்கு பிறந்த நாளுக்கு கேக்கெல்லாம் வாங்கி நம்ம வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னா. என்னடா கேக்கெல்லாம் வாங்கி வெட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பலவேன். ஆனால் எங்கள் அக்கா மாவனே ஒரு 420 பைய, அவனே செம்ம போய் பேசுவான். எங்கள் அக்கா மாவனே செம்ம போய் பேசுவான். ஆனால் நான் நம்பலை, அவன் பேச்சவே நான் நம்பலை. யான்னு கேளுங்க. நேற்று நான் மாடு ஓட்டிகிட்டு போகிறப்ப அவன் ஃபோன் பண்ணி, இது மாதிரிடா நேற்று பிறந்த நாளாமோ உனக்கு தெரியுமா? ஏன்டா நான் தட்டுவான்ட்ட பேசுகிறதே இல்லை, நீ ஏடா இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்க அப்படின்னேன். இல்லையே, அங்கே தான் எல்லாம் உங்கள் அத்தையெல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்டா இங்கே சோத்துக்கே சிங்கி அடிக்குது, நான் பிறந்த நாளுக்கு போய் நான் என்னடா பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நான் சும்மா தெரியாத மாதிரி கேட்டேன் அவன்கிட்ட. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு இந்த கதையே தெரியாது போல, எங்கள் அக்கா மகனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல போல் அவனுக்கு. ஏன்டா என்னடா அவனுக்கு நெசமாக தெரியாமல் எது கேட்குறியா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணுறதே தெரியல. சிரிப்பு வேலை வருது எனக்கு, கன்றாதி. ஐயோ, வெக்கக்கட்ட சிரிப்பு, கன்றாதி பிடிச்சா அப்படி. எங்கள் அக்கா மகன் பேச்சையும் நம்ப முடியல மக்களே. அவ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு கோல் பண்ணிட்டு போய்ட்டுருக்கான். சிரிப்பு வேற வந்தது, வெக்கங்கட்ட சிரிப்பு வேற எனக்கு வந்துடுது மக்களே. நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அதனால் நான் மானங்கிட்ட விட்ட நான் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அவளை பார்க்கவே இல்லை, ஓடி போய் இப்போ 1 வருஷமாக ஆயிடுச்சு. எங்கே இருக்கிறா என்ன ஆனானே தெரியல மக்களே. ஆனால் என்னானே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா அப்படின்னு உட்காந்துருக்குறேன். சரி மக்களே, நான் சொல்கிறேன் என்னான்ட்டு. நான் அந்த சிரிக்க நான் பார்த்துட்டு என்னான்னு சொல்கிறேன். எங்கள் அக்கா மேன் சொல்கிறதையும் நம்ப முடியல வேறு. அவன் பொய் கூட சொல்லலான்னு சொல்லுவான். அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் என்னான்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது.